தொன்மையையும் படைப்பையும் கருத்தில் கொண்டால் ஒரு சிறு பயிற்சியின் மூலம் அதன் உள்ளே நுழைந்தால் இசை அறியாத பாமரர்கள் கூட, கிராமத்து கிழவர்களிடம் கூட அதற்கான படைப்பு கூறுகள் ஒளிந்து கிடக்கும். அவை எந்த மண்ணுக்கும் உரித்தானதாக மாறுகையிலே அவற்றின் பின்புலத்தோடு அதனை படைப்பாக மாற்றுகிறார் கோணங்கி. கரிசல் காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிழவனுக்கும் அஜினியாவிலே இருக்கக்கூடிய ஒரு கிழவனுக்கும் ஏற்படக்கூடிய உணர்வு ஒன்றுதான் என்பதை படைப்பின் ஊடாக பின்னலாக கொண்டு செல்லக்கூடியவர் கோணங்கி. நவீன பரப்பிலே கோணங்கியை அடையாளப்படுத்தக்கூடிய படைப்பு என்று, ஒரு சிறந்த மொழி வடிவத்தை தாங்கிய படைப்பு என்று பாழியை சொல்லலாம். இந்த நாவலின் உள்ளே நுழைகையிலே மனித மனதின் அவசங்கள், அவை தரக்கூடிய இணைதல், தனித்திருத்தல் என்கிற